என்ன அபி, எங்கேயுமே காணோம். ஒருவேளை வெளியில எங்கேயாவது இருக்காரோ என்னமோ. வெளியில போய் பார்க்கலாமா? வா. அப்பனே பெருமாளே, இரு, அந்த பிச்சைக்காரன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானான்னு பாருங்க பாருங்க. இருக்காரா? காணோம். எங்க போயிருப்பான்? மருமகளே, அந்த ஆள் பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். என்ன பார்த்த உடனே எங்க தலைதறிக்க ஓடி போனானே தெரியலையே. ஏலே ராஜேந்திரா, சுத்தி முத்தி தேடி பாத்தியா? எல்லா பக்கம் தேடி பார்த்தேன், அவரை காணோம். முழுசா இருக்கிற நம்ம தேடியே ஆள் கண்ணுல தென்படல. என்னது? ஒண்ணும் இல்லடா, பாவம் வயசான மனுஷன் இந்த வயசுல போய் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டாருன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன திடீர்னு அக்கறை பொத்துக்கிட்டு வருது? டேய், என்னடா அப்படி சொல்லிட்ட? என்னதான் ஒட்டு இல்ல உறவில்லன்னு வாயால சொன்னாலும் மனசு கேட்க மாட்டேங்குதே. என்ன பண்றது, இழகுன மனசு எனக்கு. அதுவும் பிச்சைக்கார குளத்துல பார்த்ததும் பகீர்னு ஆயிடுச்சு. இங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இலே, அங்கன போய் தேடுவியா? அங்கிட்டு இருந்தா வர்றேன், காணோம். சரி, எங்க உங்க அக்காளை காணோம்? அவங்களும் தேடித்தான் போனாங்க, இப்ப அவங்களையும் காணோம். நாளை வைக்கணும் போல இருக்கு தேடுறதுக்கு. டேய், எங்கேயாவது போய் தூண் இருந்தா புடிச்சுக்கு நிக்கும் உங்க அக்கா. போய் பாரு, தூணுக்கு பின்னால் நிக்கிறாளான்னு. ஆம்பளை லட்சணமா போய் தேடுறா, இங்க நின்றுட்டு இருக்க. சம்மந்தி, தேடி பாத்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லைங்க. இல்லையா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அதான் பாஸ்கர் தேட போயிருக்கான்ல, அவன் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவான். அம்மா, ஏமா அழற? அழாதம்மா. அம்மா, அழாதம்மா. திடீர்னு பிச்சைக்கார கோலத்துல பார்த்ததும் எனக்கு அப்படியே பகீர்னு ஆயி போயிடுச்சு. எவ்வளவு செல்வாக்கா இருந்த மனுஷன் இப்ப கோவில்ல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஏங்க, அவர் பிச்சை எடுக்கிறது நீங்க பாத்தீங்களாக்கும்? பின்ன நான் ஒவ்வொரு பிச்சைக்காரனுக்கும் இதை பாரு, இதுல இருந்தா காசு போட்டுக்கிட்டே வந்தேன். திடீர்னு ஒரு குரல், அம்மா கொஞ்சம் பார்த்து போடுங்கம்மான்னு. அதுவும் கொஞ்சம் தடிமனான குரல். இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு நான் உத்து பார்த்தா நம்ம சம்மந்தி. ஐயோ, எனக்கு அப்படியே பகீர்னு ஆயிப்போச்சு. ஊருக்கே சம்பளம் கொடுக்கற அபிக்கும் ஆதித்யாவுக்கும் அப்பா இவரு இப்படி கோவில்ல பிச்சை எடுக்கிற நிலைமைய பார்த்தா சேச்ச ரொம்ப வேதனையா இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவருக்கு என்ன பார்த்தது வெக்கமா போயிடுச்சு. அதான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அம்மா அழாதம்மா. அம்மா அழாதம்மா. அபி, பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க அபி? இவங்க உயிரோட இருக்கும் போதே கட்டின புருஷன் பிச்சை எடுக்கிறாருன்னு தெரிஞ்சா கஷ்டமா தானே இருக்கும். அதுவும் லைட் ஹவுஸ் மாதிரி உயரமா இருக்கிற மனுஷன் பிச்சை எடுத்தா ஊருக்கே பப்ளிக்கா பளிச்சுன்னு தெரிஞ்சிடாதா? அத நினைச்சுதான் அழறாங்க. ஏங்க, இப்ப அதை நினைச்சு அழுறான்னு அவங்க உங்கள்ட்ட சொன்னாங்களா? என்னடா நீ வேற? ஒரு பொம்பளை மனசு இன்னொரு பொம்பளைக்கு தான் தெரியும். பொம்பளையா இருந்தா தெரியும். எது? ஒண்ணும் இல்ல. அம்மா, நீ கவலைப்படாத, கண்டுபிடிச்சிடலாம். அவர் இங்க இருப்பாருன்னு நினைச்சா நம்ம வந்தோம். யதார்த்தமா வந்தோம், அவர் இங்க இருக்காருன்னு தெரிஞ்சது. இல்ல அபி, அவர் ஒன்னும் தான் தோன்றித்தனமா ஊர் சுத்தல. நீ அமெரிக்கால இருந்து எப்போ வருவேன்னு அந்த மனுஷன் துடிச்சிட்டு இருந்தாரு. அபி வந்து என்னை ஏத்துக்கிட்டு அப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட மனுஷன் அவரு. ஆனா அந்த நேரத்தில் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா? அதெல்லாம் சொல்லி வெளிநாட்டுல இருக்கிற உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. என்னம்மா சொல்ற? ஆமா அபி, மனோ, ஆர்த்தி, ராஜேஷ், அனு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. கோயிலுக்கு போயிருந்தேன். எப்படிமா இருக்க? ஏதோ இருக்கேங்க. ஏம்மா இப்படி பேசுற? என்ன பிரச்சனை? திடீர்னு வந்து இப்படி கத்தின்னு இருந்தா என்ன அர்த்தம்? திடீர்னு வரலனா ஆர்த்திக்கு நேரம் என்ன இருக்குன்னு தெரியுமா? பிரிஞ்சு வரதுல யாருக்கு என்ன லாபம்? நீங்க செஞ்சது தவறு. என்ன அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு அருகதை வேணும். தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஒரு ஒழுக்கமான ஆளா? எங்க அம்மா இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க. நாங்களே சின்ன சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்களையும் எங்க அம்மாவையும் தவிக்க விட்டுட்டு போனீங்க.
மனசுலதான் ஏதோ ஒரு தப்பான திட்டம் இருக்கு. ஆர்த்தி, போதும். ராஜேஷ், வண்டி நிறுத்துங்க. அபி ஊருக்கு வரும்போது அவ குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் திசைக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிடுவாங்க. அத பார்த்து அந்த அபி நொந்து சாவா. வீட்டை விட்டு துரத்துறவங்க இப்படி பேசுறாங்க. யார் துரத்துனா? இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ மேடம், நீங்க பேசாதீங்க. ஓகே, வாமா போலாம். வாமா. அவரை நான் கூட்டிட்டு போறேன். இத பாருங்க, இவரை நான் கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு யாரோட பர்மிஷனும் தேவை இல்ல. காஞ்சனா, எதுக்காக இப்ப இந்த விவாதம்? நாளை காலைல தானே டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. நாளைக்கு நானே சொல்றேன். உங்கள் அனைவருக்கும் ஈஸ்வர் எழுதி கொள்வது. என்னை அழைத்து போவதற்கு எல்லோரும் வந்திருப்பீர்கள். ஆனால் என் மனம் இப்போது உங்கள் யாருடனும் வரும் நிலையில் இல்லை. தயவு செய்து என்னை தேடி சிரமப்பட வேண்டாம். அபி வரும்போது நானும் வருவேன். அன்னைக்கு போன மனுஷன் வரவே இல்லை. இப்ப கோயில்ல இருக்காருன்னு சொன்னதும் மனசு பதறி போகுது. அழாதம்மா. நீ அமெரிக்காவில் இருந்தப்போ இவ்வளவு நடந்து போச்சு. இவ்வளவு பிரச்சனை நடந்து போச்சே. பாவம், ஒரு மனுஷன் எப்படிங்க இதெல்லாம் தாங்குவாரு? அதனாலதான் இந்த கூட்டத்துல இருக்கிறத விட பிச்சை எடுக்கிறதே மேல் நினைச்சு கிளம்பி போயிட்டாரு. அழாதம்மா. ஹலோ, சொல்லுங்க. இல்ல, இன்னும் கிடைக்கல. அப்படியா? சரி. சரிங்க. யாரு? அவர்தான் பேசினாரு. ஓ, கோயிலுக்கு வெளியே தேடி பார்த்தாரா, எங்கேயும் காணுமா. நம்மளையும் நல்லா தேடி பார்க்க சொன்னாரு. ராஜேந்திரனை கோயில் என்ட்ரன்ஸ்க்கு வர சொன்னாரு. அவங்க 2 பேரும் ஊருக்குள்ள போய் தேடி பாக்குறாங்களா. சரி மாமா, நீங்க போய் பாருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் அபி. வந்துடுறேக்கா. அம்மா, நான் வேற ஒரு பக்கம் போய் தேடி பார்த்துட்டு நானும் வரேன். வேண்டாம்மா, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். அபி, ஒரு நிமிஷம். நானும் உங்க கூட வரேன். வரேன். கவலைப்படாதம்மா. சமந்தி, ஒன்னும் கவலைப்படாதீங்க. 4 பக்கமும் நம்ம ஆளுங்க தேட போயிருக்காங்கல்ல, நிச்சயமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. இங்க பாருங்க, நாம வேணா ஒரு பக்கமா போய் தேடுவோமா? வாங்க வாங்க. வான வேற இருட்டிக்கிட்டு வருது, மழை கிழ வந்துட போகுது. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க, தைரியமா வாங்க. என்னையா வண்டி வச்சிருக்க? வண்டி நல்லா தாமா இருக்குது. தள்ளு தள்ளு. அப்படியே தள்ளிட்டு போ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எப்படி நாம அவரை கண்டுபிடிச்சிடலாம். காணாம போனா கண்டுபிடிச்சிடலாங்க. நம்மளை பார்த்து ஒளிஞ்சுகிட்டு இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? அச்சோ, நீங்களா அப்படிலாம் கற்பனை பண்ணிக்காதீங்க. அப்படின்னா உங்களை பார்த்து அவர் ஏங்க ஓடணும்? ஐயோ சரி, நீங்க சொல்ற மாதிரியே அவர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காருனே வச்சுக்கலாம். அவரை கண்டுபிடிச்சிருவோம். இங்கதான் இருப்பாரு, எங்க போயிட போறாரு? இங்க பாருங்க, உங்க சார்பா நான் அவர்கிட்ட பேசி அவர் மனசை மாத்துறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அபி தன்னை அப்பான்னு ஏத்துக்கிட்டாதான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னாருங்க. முதல்ல அவரை நாம கண்டுபிடிப்போங்க. மத்த கவலை எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். யோ ரிக்ஷா, கொஞ்சம் வேகமா உருட்டுப்பா. இதுக்கு மேல வேகமா போகாதுமா. ஆமா, பெரிய சவாரி. தள்ளிக்கிட்டு போனா இப்படிதான் போகும். நல்லா ஏறி மிதியா. லோடு அடிச்சு எனக்கு பழக்கம் இல்லம்மா. யோ, யார பார்த்து லோடுங்கிற? 4 ஆளை ஒன்னா புடிச்சு வச்சது மாதிரி நீங்க ஒருத்தர் இருக்கிறீங்க. அப்புறம் ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? ஐயோ, உனக்கு வாய் ரொம்ப தாயா நீளுது. என்ன பார்த்து 4 ஆளு சைஸ்ல இருக்கேங்கறியா? அதான்யா ஆண்டவன் உங்களெல்லாம் இப்படியே வச்சிருக்கான். இங்க பாரியா, மனசு சுத்தமா இருந்தா எங்களை மாதிரி உடம்பு வஞ்சனை இல்லாம இருக்கும். மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. லோடா லோடு. யோ, ஏறி ஓட்டிய நல்லா. எங்க ஏறி ஓட்டுறது? தள்ளிட்டு தான் போக முடியும்.
வேண்டாங்க, சண்டை போட வேண்டாம். அவன் போற மாதிரியே போட்டோம். ஐயோ, இந்த மாதிரி வாய் இருக்கணும்னா நம்மளால போக முடியாதுங்க. நம்ம வேற ரிக்ஷால போவோம். யோ நிறுத்தியா, ஆ? எவ்வளோ அவன் காசு? உங்களை எவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்ததுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் தாங்க. நீ ரொம்ப பேசுற, அதனால உனக்கு 50 ரூபா போதும். ஐயோ, எல்லாமே 100 ரூபாவா இருக்கேன். உங்ககிட்ட ஒரு 50 ரூபா இருக்குமா? அப்பாடா, சவாரி இறங்குது பெரிய விஷயம்டா சாமி. சபா, ஓட்ட ரிக்ஷாவை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறாம. நாம நடந்தே தேடுவோம். நீங்க அந்த பக்கம் பாருங்க, நான் இந்த பக்கம் பாக்குறேன். தண்ணி வேணாம். அபி, கவலைப்படாதீங்க அபி. உங்க அப்பா கண்டிப்பா கிடைச்சிருவாரு. நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்றதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சங்கீதா, நான் எந்த அளவுக்கு எங்க அப்பாவை மிஸ் பண்றேன்னு யாராவது என்ன கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா எங்க அப்பா இல்லாத கஷ்டத்தை என்னோட அம்மா நிறைய அனுபவிச்சிருக்காங்க. புருஷனோட நிழல்ல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. காரணம், புருஷன் ஒருத்தர் இருந்தா போதும், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆம்பளையா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சமுதாயத்துல இருந்து எங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்களுக்கு எங்க அப்பாவோட உறவு அவசியம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி அவங்க நினைக்கிறதுல தப்பு இல்லை. அப்படி அவர் திரும்பி வந்தா நீங்க உங்க அப்பாவை ஏத்துக்க மாட்டீங்களா? அப்படி இல்லை சங்கீதா. என் அப்பா எங்க அம்மாவை விட்டுட்டு போன பிறகு அவரு இன்னொரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கிட்டாரு. அவருக்கு இன்னொரு மனைவி, இன்னும் 3 குழந்தைங்கன்னு ரொம்ப சந்தோஷமான குடும்பத்தோட இருந்தாரு. என்னைக்கு அவருக்கு முதல் மனைவி குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னு 2வது சம்சாரத்துக்கு தெரிஞ்சதோ அன்னைக்குதான் அவருக்கு கஷ்டமே ஆரம்பிச்சது. அந்த கஷ்டங்கள் கூட அவரே ஏற்படுத்திக்கிட்டது தான். அதுக்கு அவர் தான் தீர்வு கண்டிருக்கணும், ஒரு முடிவு எடுத்திருக்கணும். ஆனா அதை எதையும் செய்யலையே. அதை விட்டுட்டு அவர் ஒதுங்கி ஓட ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சவரு இன்னைய வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு. அன்னைக்கே அவர் ஒரு முடிவு எடுத்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை இன்னைக்கு அவசியமே இல்லை. அபி, ஒரு மனுஷன் தப்பு பண்ணாருன்னா அவரை மன்னிக்கவே கூடாதா? சங்கீதா, தப்பு பண்ணது ஒரு தனி மனுஷன் இல்ல, 4 குழந்தைங்களோட அப்பா. குழந்தைங்களுக்கு வழி சொல்ல வேண்டிய அவரு தப்பான வழியில அவரே போயிட்டாரு. அவர் பண்ண தப்பு இன்னைக்கு அவரையே திருப்பி தாக்குது. ஃபேஸ் பண்ணாம திரும்பி ஓடிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு அவரோட நிலைமை என்ன? அவரோட 2வது மனைவி அவரை வெறுக்கிறாங்க, அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களும் அவரை வெறுக்கிறாங்க. ஆனா அவரால் அவங்கள ஒதுக்க முடியல. ஏன்னா அவங்க மேல அவருக்கு பாசம் இருக்குல்ல. நீங்களும் அவரோட பொண்ணு தானே, உங்க மேலதான் அவர் தன்னோட அன்பையும் நம்பிக்கையும் அதிகமா வச்சிருக்காரு. அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட வேண்டியது தானே. அவர் என்னோட அப்பான்னு தெரியறதுக்கு முன்னாலேயே எனக்கு அவர் மேல நிறைய பிரியம் உண்டு. எனக்கு கூட எங்க அப்பா மேல ரொம்ப பாசம். ஆனா அவர் என்ன பாதியிலே தவிக்க விட்டுட்டு போயிட்டார். என்னால இன்ன வரைக்கும் அந்த இழப்பை தாங்கிக்க முடியல. உண்மைதான் சங்கீதா. ஏன்னா எல்லா பெண்களுக்குமே அவங்க அப்பா தானே ஆதர்சம், அப்பா தானே ஹீரோ. நம்மள கவர்ற முதல் ஆண் நம்மளோட அப்பா தானே. என்னோட அப்பாவை நான் சின்ன வயசுலயே எழுந்துட்டேன். அவரை நான் எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் இல்லாம நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கவலைப்படாதீங்க அபி, நிச்சயமா உங்க அப்பா கிடைச்சிருவாரு. ஹலோ, சொல்லுங்க. சங்கீதா, அபி கிட்ட சொல்லிடு, நானும் ராஜேந்திரனும் அவங்க அப்பாவை மும்மரமா தேடிட்டு இருக்கோம். எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். சரி. அப்புறம் அபி அப்செட்டா இருந்தா கொஞ்சம் ஆறுதல் சொல்லு. ஓகே? வச்சிடுறேன். சரிங்க, சரி.
பாஸ்கர் தான் பேசினாரு. உங்க அப்பாவை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்களா? கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. உங்களை வருத்தப்படாம இருக்க சொல்லி சொன்னாரு. அபி, பாஸ்கர் பேசிக்கா ரொம்ப நல்லவர். உங்களுக்கும் அவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முயற்சி பண்ணல? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வெறும் மனைவியா மட்டும் வாழறதுன்னா நான் என்னோட சுயத்தை இழக்கணும். அதுக்கு நான் தயாரா இல்ல. ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைதுனா நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுத்து போலாமே. அது அவங்க மனப்பக்குவத்தை பொறுத்து, சாய்ஸை பொறுத்து தான் சங்கீதா. நம்ம சொசைட்டில கல்யாணங்கிற பந்தத்துல 90% பெண்கள் சொல்றத கேக்குறவங்களா, சுய சிந்தனை இல்லாதவங்களா அப்படி இருக்கணும் தானே நம்ம ஆண்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. புருஷன் சொல்றத கேட்டுக்கிட்டு அவர் வாங்கி தந்த புடவையை கட்டிக்கிட்டு அவருக்கு பிடிச்ச சமையலை பண்ணிக்கிட்டு அவருக்கு குழந்தைங்களை பெத்துக்கிட்டு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு அவரோட இன்ஷியலை போட்டு சட்டை மாட்டி விட்டு சாக்ஸ் போட்டு ஷூ மாட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி தன்னோட அத்தனை டேலண்ட்டையும் மறந்துட்டு ஒரு வேலைக்காரியா ஹோம் மேக்கரா சுருங்கி போறத இஷ்டப்பட்டு பல பேர் செய்யலாம். எனக்கு அதுல விருப்பம் இல்லை. எனக்கு கிடைச்சிருக்கிறது இந்த ஒரே ஒரு வாழ்க்கை. இத நான் ஒரு அர்த்தத்தோட வாழணும், மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுபடிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வாங்க போலாம்.